தோற்றோம், 2001 ஜெயித்தோம், 2006 ஜெயித்தோம், 2011 ஜெயித்தோம், 2016 ஜெயித்தோம், 2021 தோற்றோம். இப்போ 2026 அண்ணாவது அவரோட முடியும். எனவே வெற்றி தோல்வி அதே போல பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பொறுத்தவரை நமக்கு பிரகாசமான அந்த அடிப்படையில் அந்த வகையில் தகவல் தொழில்நுட்பத்தை இன்னைக்கு ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கடுமையான அபிவிருத்தி இன்னைக்கு மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சி கிட்டத்தட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு படுக்க வச்சுருச்சு எனக்கு ஃபுல்லாக 10 நாளாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காய்ச்சல் அவதிப்பட்டு. ஆனாலும் கூட இப்போ காய்ச்சல் சரியாக போச்சு. அதே போல் கொஞ்சம் உடல்நிலை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் ஆக்டிவாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஆயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் வந்திருக்கேன்னா புரிஞ்சுங்க, நமக்கு ஒரே முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கடமை. நம்முடைய கடமையிலிருந்து நாம் நிச்சயமாக எந்த காலகட்டத்தில் நம்ம தவறக்கூடாது. திமுக ஆட்சியோட சுகாதார சீர்கேடு பற்றின அவ்வளோ சென்னை ஃபுல்லாக ஒரு வீட்டில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னன்னா ஃபேஸ்புக்கில் வரல, அப்புறம் வாட்ஸ்அப்பில் வரலன்னு கேட்டாங்க. சார் கொஞ்சம் ஃபீவர் 4 மனுஷன் தானே, என்னையும் படுத்துச்சு பாட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் ஆட்சி முன்னாடி கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது தான் விதவிதமாக ஜுரம் வரும். அந்த வகையில் பார்த்தா இப்பவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூ ஜுரமாகுது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு, 4 பேருக்கு, 5 பேருக்கு எல்லாம் ஜுரம், இருமல் இருக்குது. ஆனால் மருந்து இருக்கா, மாத்திரை இருக்கா, ஆஸ்பத்திரியில் டாக்டர் இருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சுகாதாரத்தில் ஒரு 0 அளவுக்கு இன்றைக்கி சென்னை இருக்குது, இன்றைக்கி தமிழ்நாடு இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அதே போல் மற்ற துறையிலும் சரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தான் இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மக்களுக்கு எந்தவித ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் முழுக்க பார்த்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்படுகிற ஒரு நிலைமை தான் இருக்குது. அதனால் இது யார் எடுத்து சொல்கிறது மக்கள்கிட்ட? இன்றைக்கி சட்ட ஒழுங்கு மோசம், இன்றைக்கி காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆழ்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, இன்றைக்கி போதை கலாச்சாரங்கள், அதே போன்று பல்வேறு வகையில் சமூகத்தை சீரழிக்கின்ற வகையில் பல அளவுக்கு கொடுமைகளாக இருந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் எடுத்து சொல்லுவோம். விலைவாசி ஏறி போச்சு, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதெல்லாம் யாருக்கு எடுத்து சொல்கிறது? இன்றைக்கி தலைமை கழக நிர்வாகிகள், நம்ம பொதுச் செயலாளர், அதே போல் தலைமை நிர்வாகி பொறுத்தவரை எங்களுடைய கடமை நாங்கள் செய்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் மிகப்பெரிய வலிமை படைத்தவர்கள் சொன்னால் நம்முடைய பாக கிளை செயலாளர்கள், பாகத்துக்கு உட்பட்ட அந்த உறுப்பினர்கள், இவர்கள் தான் மக்களிடையே நேரடியாக தொடர்பு உள்ளவங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாகத்தில் 150-200 வீடு இருக்கும். அந்த 150-200 வீடுக்கு போய் டெய்லியும் சொல்ல முடியாதா, இதை மாதிரி நம்ம அந்த மாதிரி ஓட்டு போட்டிங்களே, இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு, இன்றைக்கி எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா, இன்றைக்கி சட்ட ஒழுங்கு மோசமாகி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, டீசல் கம்மி பண்ணுறாங்க, அதை குறைக்கல, அதை வீட்டில் உங்கள் பையன் படிச்சுட்டு இருக்கான், அவன் கல்வி கடன் ரத்து பண்ணுறாங்க, அது பண்ணவே இல்லாத, ஒவ்வொரு சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தராங்க, அது கொடுக்கலாது. அதே போல் பல்வேறு வகையில் பார்த்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு. நம்முடைய காசிராஜப்பாணி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஒரு ஃபார்மேட் தருவாங்க, அதை போய் வீடாக கொடுத்து நீங்கள் அவங்களுடைய அந்த கருத்து கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு ஸ்டாலின் அரசாங்கத்தை பொறுத்தவரை 0 தான் எடுக்கும். 5 மார்க்கு கூட தேராது. 5 மார்க்கு கூட தேராத ஒரு மோசமான நிர்வாகத்தை இன்றைக்கி ஒரே நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணத்தை வைத்து கொண்டு அதன் மூலம் மீடியாக்களை ஒரு விபத்தை ஏற்படுத்தி, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு மாயை ஏற்படுத்தி, ஏதோ ஒரு நல்லாட்சி தருவது போல ஒரு பிரம்மை ஏற்படுத்தினா அந்த கோயை பஸ் பிரச்சாரம் 2026 நிச்சயமாக ஈடுபட போகிறதில்லை. நிச்சயமாக திமுக பொறுத்தவரையில் மண்ணை கவும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக பொறுத்தவரை 2026 படுதோல்விக்கு பிறகு, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னும் 50 ஆண்டு இல்லை, 100 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். நம்மளோட ஆட்சியில் செய்த சாதனை சொல்லுங்கள்.
எவ்வளோ சாதனைகள் புரட்சி தலைவர் காலத்தில், அம்மா காலத்தில், அந்த எடப்பாடியார் காலத்தில் அவ்வளோ இன்றைக்கி நம்ம செஞ்சோம். ஆனால் அதில் 100ல் பார்த்திங்கன்னா 1% கூட அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த விதமான அளவுக்கு மக்களுக்கு ஒரு நன்மை தர எந்த திட்டமும் கிடையாது. அதாவது விளம்பர அரசு தான் இன்றைக்கி நடந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் அரசு தான் நடக்குது ஒழிய மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் எந்த ஒரு திட்டமும் கிடையாது. அதனால் நல்ல எதிர்காலம் இருக்குது. கிட்டத்தட்ட 4.5 வருஷம் நம்ம அனுபவிச்சிட்டோம். எவ்வளோ கஷ்டன்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் மேலே வழக்கு கிட்டத்தட்ட கள்ள ஓட்டு போட்டான் ஒருத்தன், அவனை போய் துரத்தி பிடிச்சதுக்கு நம்ம மேலே கேஸு. இதே நம்ம கவர்மெண்ட் இருந்தால் கேஸ் போடுவோம்னால நம்ம அவனு மேலே கேஸை போடுவோம் நம்ம. ஆனால் யார் காரணம்? அப்போ நம்ம தானே காரணமாயிட்டோம். நம்ம வெளிப்பாகி இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருந்து ஒரு சட்டமன்றத்துக்கு போயிருந்தோம்னா கிட்டத்தட்ட 40 பேர் மேலே கேஸ் வந்துருக்குமா? 40 பேரை கிட்டத்தட்ட எத்தனை வழக்கு போட்டாங்க? கிட்டத்தட்ட திருச்சியில் கண்டிஷன் பெயிலு, எண்ணூரில் கண்டிஷன் பெயிலு, கமிஷன் ஆஃபீஸில் கண்டிஷன் பெயிலு, இப்படி பார்த்தா எல்லா இடத்துலையும் மாற்றி 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 போட்டு எத்தனை நீ அந்தமானில் போய் கண்டிஷன் பெயில் போட்டாங்களும் சரி, அத்தனை மன உறுதியோடு தாங்கக்கூடியவர் அனைத்து அண்ணா. எதை பற்றியும் கவலைப்படாது. எத்தனை வழக்கு கிட்டத்தட்ட ஒரு எஃப்ஐஆர் எடுத்தால் கிட்டத்தட்ட 5 கேஸு அந்த மாதிரி என் மேலே 5. திருச்சியில் போய் அங்கே போய் கண்டிஷன் இருக்கும், அங்கே ஒரு கேஸை போடுறான், அங்கே ஒரு கேஸை போடுறான். அதனால் அங்கே ஒரு கேஸை போட்டேன். அதுக்கப்புறம் என் சொந்தக்கார பிரச்சனை ஒரு கேஸை போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே 2-3 கேஸை போட்டேன். எல்லா கேஸும் தவறுபடி ஆகிப்போச்சு இல்லையா? நின்றுதான் நிற்கலை. உனக்கு மேலே நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. உனக்கு புத்தி இருக்குன்னா அதை காட்டில் 1000 மடங்கு புத்தி எங்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற. அதனால் வழக்குகளுக்கெல்லாம் 5 இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு வழக்கு தான் இருக்குது. அதே நம்ம நிச்சயமாக நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு நியாயத்தை நிச்சயமாக நிலைநாட்டி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் 2026 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அந்த எடப்பாடி தலைமையில் தொடரும் போது கண்டிப்பாக யாரெல்லாம் திமுக தப்பு செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் சிறை கதவை என்கின்ற அந்த முதல் ஜெயிலில் எங்களை போட்டாலே அதே ஜெயிலில் அடைப்போம் கண்டிப்பாக. அது மட்டும் நாம் விடுறாமா இல்லை. 22 நாளில் 1 வருஷம்லாம் உள்ளே போயிருப்பீங்க நீங்கள். அது மட்டும் நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சட்டவிரோத நடவடிக்கைகளை என்னென்ன செஞ்சேன்றது எல்லாமே தெரியும். எல்லாம் எடுத்து கொடுக்குறது நம்ம ஆளுங்க இருக்காங்க எல்லாமே. அதனால் கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க. முதல்ல இந்த சட்டவிரோத செயல் செய்து திமுக இருக்க வேண்டிய இடம் ராயபுரம் கிடையாது, சென்னை கிடையாது. இருக்க வேண்டிய இடம் அது உலகம் தான். அதனால் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படுங்க. நல்ல ஒரு பிரகாசமான ஒரு சூழல் அரசியலில் வந்துட்டுருக்கு. இன்னும் 4 நெருங்க பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கோபம் திமுக மேலே அதிகமாகும். அதன் மூலம் நமக்கு பெருமளவுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நிலைமை வரும். அதனால் திட்டமிட்டு கட்சி என்ன சொல்லுதோ அந்த பணி நிச்சயமாக செய்யுங்க. வெற்றி என்பது நமக்கு நிச்சயம். 5வது முறையில் 6வது முறையும் சரி, அதே போல் இன்னும் 10 முறை இருந்தாலும் சரி, 20 முறை இருந்தாலும் சரி, ராயபுரத்தை பொருள் கொடி பறக்குன்னு அது அண்ணா திமுக கொடி தான். நன்றி, வணக்கம்.